பிள்ளைகளே, பரீட்சைகள் அண்மித்து விட்டது. தமிழ் பரீட்சையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சில பேப்பர்களை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன், பாருங்கள். அவதானியுங்கள். வினா ஒன்றை பாருங்கள். தரப்பட்ட பாடலை வாசித்து கீழ்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரீர், மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை கேளீர், சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும் செல்வதை பாரீர், அதோ செல்வதை பாரீர். இந்த வினாவை திருப்பவும் இந்த பகுதியை வாசிக்கிறேன், பாருங்கள். பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரீர், மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை கேளீர், சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும் செல்வதை பாரீர், அதோ செல்வதை பாரீர். ஓகே, இதுல முதலாவது வினா பாருங்கள். இணைமொழி சொல்லை எழுதுக என்று கேட்கப்படுது. இந்த பந்தியில இந்த பாடல்ல ஒரு காணப்படுகிற இணைமொழி சொல்லை கண்டுபிடிக்க போறோம், பாருங்கள். பூக்களில் வண்டு தேன் குடிப்பதை பாரு, இதுக்குள்ள இல்ல. மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை பாரு, இதுக்குள்ள இல்ல. சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும், பாருங்கள். அங்குமிங்கும் என்பது என்ன சொல்? இணைமொழி சொல். அப்ப நாங்கள் விடை எழுத வேண்டும், அங்குமிங்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். மதுரம் என்பதன் ஒத்த சொல். மதுரம், மதுரம் என்பதன் ஒத்த சொல், பாருங்கள். மதுரம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரு. மதுரமாக இருப்பது எது? தேன். தேன் தான் மதுரம். தேன் மதுர கவி என்று சொல்லுவோம், பாருங்கள். அப்ப அதுலயே தெரியும் உங்களுக்கு மதுரம். சிறகு சக அடித்து, சிறகு சக அடித்து, பாருங்கள். நாங்க சேர்த்து எழுதல் படிச்சு நாங்கள் அவதானியங்கள் எப்படி இருக்குன்னு. சிறகடித்து வசனத்துல பாருங்கள், சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும். அப்ப பாருங்க, சிறகடித்து இங்கேயே விட தரப்பட்டிருக்கு, பாருங்கள். சிறகு சக அடித்து, சிறகடித்து. அவதானியங்கள். பாடல் என்பதை குறிக்கும் சொல்லை எழுதுக. பாடல் என்பதை குறிக்கும் சொல். அவதானியங்கள். நாங்கள் பாடல்ல அவதானிக்க போறோம். பாடல். பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரீர், மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை பாரீர். அங்க என்னத்தை இசைக்குது? கீதம் இசைக்குது. அப்ப கீதம் தான் பாடலின் ஒத்த சொல். எது? கீதம். கீதம். பூவில் என்பதன் பன்மை சொல். பன்மை வடிவம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். பூவில் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒருமை பன்மை படித்து நாங்கள். பூ பூக்கள், மரம் மரங்கள் என்று சொல்லி, செடி செடிகள் என்று படித்தோம், பாருங்கள். பூக்கள். பூவில் என்று சொன்னால் அது இந்த பன்மை சொல் எப்படி வரும்? பூக்களில். அங்க முதலாவது வசனத்திலேயே எங்களுக்கு வந்துட்டது, பாருங்கள். பூக்களில். பூக்களில், பாருங்கள். பூவில் என்று சொன்னதுக்கு இந்த பன்மை சொல் எப்படி வரப்போகுது? பூக்களில். ஓகே, அப்ப எழுத போறோம். அடுத்தது, பூக்களில் தேன் அருந்துபவை எவை? பூக்களில் தேன் அருந்துபவை எவை? கேட்ட கேள்விக்கு சரியான விடையை கண்டுபிடிப்போம். அப்படியே பாருங்கள். பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரீர். அப்ப எது தேன் குடிக்கிறது? வண்டுகள். அப்ப சரியான ஆன்சர் வண்டுகள். அப்ப எழுதுங்கள். வினா இலக்கம் 2 பாருங்கள். சரியாக எழுதப்பட்ட சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. நாங்க இத்தனை நாள் வரைக்கும் வாசிக்க பழகினாங்கள். வாசிக்க பழகினது தன்மையை இந்த பரீட்சையில தான் தெரிய போது, பாருங்கள். முதலாவது கேள்வி. அடிவித்தல், அறிவித்தல், அறிவித்தல், அறிவித்தல். இதுல சரியான அறிவித்தல் என்ற சொல் எதை பாருங்கள். இதுதான் சரி. இந்த ரீனா வரணும், இந்த இல்லைன்னா வரணும். அறிவித்தல்.
இந்த டீனா வந்திருக்கிறது தவறு, இங்க இல்லைன்னா தவறு, இந்த இல்லைன்னா தவறு, இந்த டீனா தவறு. அப்ப அறிவித்தல் இதுதான் ஓகே. அடுத்ததை பாருங்கள். வளிமண்டலம், வெளி மண்டலம், வழி மௌலினா, வழி மண்டலம், வழி கொம்புலினா, மண்டலம் மௌலானா. இதுல சரியானது வந்து வழி மண்டலம். இதுதான் சரியான விடை. கவனிச்சுக் கொள்ளுங்கள். இந்த லீனா தவறானது, இந்த மௌலினா தவறானது, இந்த மௌலானா தவறானது. பாலைவனம், 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 பாலைவனம். எது சரியானது? பாலைவனம். பாருங்கள், இதுதான் சரியான விடை. இதுல இருந்து பாருங்கள், இதுல இந்த என்ன வந்திருக்கு தவறானது, இந்த நானாவும் வந்திருக்கு, அதுவும் தவறு. இங்க இந்த என்ன வந்திருக்கு, இது தவறானது. இங்க மௌளை என்ன வந்திருக்கு, இங்க நானா வந்திருக்கு, இதெல்லாம் தவறான சொற்கள். நான்காவதை பாருங்கள். நூதன சாலை, நூதன சாலை. இங்க பாருங்க, நூதன சாலை தவறான விடை. நூதன சாலை மௌளை என்ன தவறான விடை. நூவன்னா, இந்த நூவன்னா எழுத்துக்களின் முதல் எழுத்தாக வரவே வராது. அப்ப இதுவும் தவறான விடை என்று சொன்னால் சரியான விடை எது? நூதன சாலை. இது சரியான விடை. அடுத்ததை பாருங்கள். புல்லாங்குழல், இந்த லானா தவறானது. புல்லாங்குழல், இந்த லானா தவறானது. புல்லாங்குழல், இந்த இள்ளன்னாவும் லானாவும் தவறானது. புல்லாங்குழல் சரியான விடை. புல்லாங்குழல், இந்த குழல் தான் வரும், இந்த மௌலானா தான் வரும். சரியான விடை நாலாவதாக வரும் புல்லாங்குழல். இதுதான் சரியான விடை. பிள்ளைகளே, அடுத்து நாளை மிகுதி பரீட்சை வினாத்தாட்களை பார்த்து கொள்ளலாம்.